ஹலோ எவ்ரிவன். ஸோ இன்றைக்கி ஜாக் எஃப்ஐ சூவிங் மிஷினில் எப்படி ஈஸியாக த்ரெட் கோக்கலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் த்ரெட் எடுத்து அந்த பிளேட்டில் போட்டுட்டு அந்த டென்ஷன் டிஸ்கில் 2 ஹோல்ஸ் இருக்குல்ல, அதில் ஃபர்ஸ்ட் ஹோலில் நான் த்ரெட்டை உள்ளே விட்டுட்டு அப்படியே அதை சுற்றி செகண்ட் ஹோலில் வெளியே எடுக்கணும். இதில் என்னென்னா அந்த த்ரெட் அந்த டென்ஷன் டிஸ்குள்ளே கரெக்டாக இன்சர்ட் ஆகணும். இப்போ அடுத்து நம்ம ஒரு பாபின் எடுத்துகிட்டு அந்த த்ரெட்டை நல்லா ஒரு 3 டைம்ஸ் சுற்றிட்டு அந்த வைண்டர் உள்ளே இன்சர்ட் பண்ணி பின்னாடி இருக்க அந்த ஸ்டாப்பரை அதை கிளிக் பண்ணணும். இப்போ மிஷின் ஆன் பண்ணிவிட்டு பின்னாடி இருக்க ஃபூட்டரை லிஃப்ட் பண்ணிவிட்டு அந்த த்ரெட்டு அங்கே ஒரு நைஃப் மாதிரி இருக்கும், அந்த இதில் படாத அளவுக்கு நம்ம பிடிச்சிட்டே நம்ம பெடல் பண்ணனா அது ஈஸியாக சுற்றிடும். ஸோ அப்படியே எவ்வளோ தூரம் வேணுமோ நம்ம பெடல் பண்ணிகிட்டே வைண்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பாபின் கேஸ் எடுத்து நான் எப்படி வீடியோவில் அந்த த்ரெட்டை உள்ளே விட்டு வெளியே எடுக்கிறேனோ அதே ப்ராசஸில் நீங்களும் பண்ணுங்கள். அண்ட் அட் லாஸ்ட் அந்த த்ரெட்டை இழுக்கும் போது ரொம்ப ஸ்மூத்தாக வெளியே வரணும். இப்போ நெக்ஸ்ட்டு மிஷினுக்கு கீழேயே இந்த பாபின் கேஸை உள்ளே அட்டாச் பண்ணுறதுக்கும் இப்படி அட்டாச் பண்ணும்போது கரெக்டாக அட்டாச் பண்ணணும் அண்ட் கிளிக் சவுண்ட் கரெக்டாக கேட்கணும். இப்போ அந்த பிளேட்டில் போட்ட அதே நூலை எடுத்து இந்த ஃபர்ஸ்ட் 3ல் ஃபர்ஸ்ட் 1ல் ஹோலில் விட்டு லாஸ்ட் 1ல் வெளியே எடுக்கணும். எடுத்ததுக்கப்புறமா இந்த சைடில் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரு 2 ஹோல் இருக்கும், அதுலேயும் ஃபர்ஸ்ட் 1ல் விட்டுட்டு அப்படியே எடுத்துகிட்டு திருப்பியும் ரைட் டு லெஃப்ட் தான் இன்சர்ட் பண்ணணும். அதுக்கப்புறமா கீழே குட்டியாக ஒரு ஹூக் மாதிரி இருக்குல்ல, அதில் உள்ளே விட்டுட்டு அந்த திருப்பியும் இருக்க ஒரு டென்ஷன் டிஸ்கில் அப்படியே சுற்றிட்டு அந்த குட்டி ஒயர் மாதிரி இருக்கிறதுல அந்த த்ரெட் கைடில் ஒரு ஹோல் இருக்கும், அந்த ஹோலில் இன்சர்ட் பண்ணி வெளியே எடுத்து அகெயின் அந்த 2 ஹோல்ஸில் இன்சர்ட் பண்ணி அண்ட் லாஸ்ட்டில் ஊசியில் கோர்த்து நூலை வெளியே எடுக்கணும். ஸோ ஊசியில் நூல் கோத்ததுக்கப்புறமா அந்த பாபினில் இருக்க த்ரெட்டும் நம்மளுக்கு மேலே வரணும் இல்லையா. ஸோ அதுக்கு இந்த த்ரெட்டை கொஞ்சம் லைட்டாக பிடிச்சிட்டு அந்த ரைட் ஹேண்ட் சைடில் இருக்க வீலை லைட்டாக சுற்றினோன்னா அந்த பாபினில் இருக்க த்ரெட்டும் மேலே வந்துடும். ஸோ நம்மளுக்கு மேலே டோட்டலாக 2 த்ரெட்ஸ் கிடைக்கும். ஸோ அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சியூ2டேன்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஆல்சோ இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு எதனா சூவிங் ரிலேட்டட் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வேணும்னா கமெண்ட் ஆன் பண்ணுங்கள், நான் ஃப்யூச்சரில் வீடியோஸ் போடுறேன். So thank you and bye.